ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, வெங்காயம் 2 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா 4 குட்டி குட்டியாக சோப் பண்ணிக்கோங்க, பூண்டு 3 குட்டியாக சோப் பண்ணிக்கோங்க, இஞ்சி 1 துண்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, உப்பு எண்ணெயும் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கொத்தமல்லி, கடலை மாவு, அரிசி மாவு நான் சொன்னது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொன்னிறமானோடனே எடுத்திங்கன்னா சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லித்துன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.